வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி அண்ட் மாப்பிள்ள காதல் கட்ஸ். இப்போது நான் ஏன் இவ்வளோ மெதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவள் வெளியேருந்து ஒட்டுக்கிற கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவள் ரொம்ப டயர்டாக இருக்குங்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தா. மசாஜ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கி தான் எங்களோட ஆனிவர்சரி டேங்கிறதுனால பெருசாக நான் ஆக்சுவலாக திங்ஸாக எதுவும் கிஃப்டாக நான் எதுவுமே வாங்கலை. என்னால் நாங்கள் துபாயில் ஆஃபீஸ் போயிட்டு வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் எதுவுமே பிளான் பண்ண முடியல. இந்த ட்ரிப் மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி சிம்பிளாக ஏதாவது ஒரு சின்ன கேக் மாதிரி வாங்கி கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, இங்கே பக்கத்தில் தேடி பார்த்தா எந்த பேக்கரி அந்த மாதிரி எந்த ஐட்டமும் இல்லை. நம்மளை தனியாக எங்கேயும் வெளியவும் போக விட மாட்டாங்க, பின்னாடியே வந்துடுவாங்க. கண்டிப்பாக நானும் வரேன்னு சொல்லிட்டு அதனால் மசாஜ் போகணும் நான் ஃபுட் மசாஜ் போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா, சரி ஓகேவா உனக்கு ஃபுட் மசாஜ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு பீச் சைடு ஏதாவது ஒரு கஃபே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பார்த்து வச்சுருக்கேன் கூகுளில். அங்கே போய் ஏதாச்சும் உட்காந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏதாச்சும் சின்ன ஒரு கேக் மாதிரி கொண்டு வந்து கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவள் இது சர்ப்ரைஸுன்னு சொல்ல முடியாது. சரி ஒரு மேண்ட்ரி கேக் கட்டிங் மாதிரி சின்னதாக சிம்பிளாக நானும் அவளும் மட்டும் இருந்து ஒரு கேக் கட் பண்ணுற மாதிரி பீச் சைடு ஓரமாக கட் பண்ணலாங்கிறது ஒரு ஆசை. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, அங்கே கேக் இருக்கா இல்லையா. கேக் வச்சுருக்காங்க, ஆனால் இங்கே நம்ம ஊர் கேக் மாதிரி இல்லை. நான் 2-3 கஃபேல பார்த்தேன் நேற்று போகிறப்பயே. அங்கிட்டு இங்கிட்டு வரும்போது சைஸாக நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருக்கிற மாதிரி கஃபே ஃபஸ்ட்டு போகணும். போய் அங்கே என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். பார்ப்போம் என்ன எப்படி இருக்குங்கிறத. வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கட்ஸ். எங்கே மோனி போயிட்டு இருக்கோம் இப்போ? மசாஜ் தாய் மசாஜ் எடுக்க போயிட்டு இருக்கோம். கால் வலிதா? ஆமாம், வந்து அலைஞ்சு 2 நாளில் கால் வலி வந்துருச்சு. மெயினாக இங்கே வர்றதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆனதே அந்த மசாஜுக்காக தான். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு எனக்கு மசாஜ்னாலே ரொம்ப பிடிக்கும். கால்லாம் யாராவது அமுத்தி விட்டா எவ்வளோ சுகமாக இருக்கும் சொல்லுங்க. அதுவும் கரெக்டு தான். ஆமாம், இங்கே தாய்லாண்டுன்னு சொன்னது ஓகே மசாஜ் இருக்குது, கண்டிப்பாக மசாஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டடாக வந்தேன். வந்ததுலேருந்து கேட்டுனே இருக்கேன். இப்போ தான் எங்கள் பாப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே, அந்த மசாஜில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் வரும்போது இங்கே இருக்க பாருங்க, இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ தான் இங்கே இதாக ஷேர் ஆட்டோ. அழகாக இருக்கான இந்த ஷேர் ஆட்டோ, நல்லா ஓப்பனாக இருக்குது. நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம் ஜாலியாக. நாங்கள் வரும்போது ஒருத்தர் கேப் இனோவாக்காரங்க வந்தாங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா அப்படின்னா, இல்லை நாங்கள் ஷேர் ஆட்டோ கும்பல், நாங்கள் ஷேர் ஆட்டோலே போய்க்கிறோம். 10 ரூபா தான். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறதுக்கு 10 பாட்டு தான். போனால் முடிஞ்சே போச்சு. சரி அங்கே போய் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? உனக்கு ட்ரெஸ் வேறு இல்லைன்னு சொல்ல, ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணுமா? நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தேங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு ட்ரெஸ் பற்றாக்குறையாக இருக்குது. 3 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே ட்ரெஸ் எடுத்தா எல்லாம் காலியாக போச்சு. எல்லாத்தையும் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டேன். மறந்துட்டேன் எனக்கு இவ்வளோ நாள் இருக்குன்றதே. ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு இஷ்டமேனிக்கு அவுட்ஃபிட்டாக போட்டு தள்ளிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இங்கே ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய கஃபேஸ் இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஃபுல்லாக கஃபே தான் இருக்குது. இது ஃபுல்லாக வைபாக அந்த ஒரே கஃபே மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, மசாஜ் சென்டரில் போய் சந்திப்போம். ஓகேவா? A few moments later. ஃபைனலாக நான் அப்படி இப்படி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் ஒரு கஃபேக்கு. கரெக்டாக மேடம் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக கேக்லாம் எதுவுமே இல்லை. கேக் ஷாப்புக்கு மண்டி நகட்டலாம்னு பார்த்தா கண்டுபிடிச்சிருவா எப்படினாலும். ஸோ டெசர்ட் ஐட்டம் மாதிரி ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கேக் வச்சுருக்காங்க. அதில் தான் ஏதாச்சும் ஒரு பீஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணலாம். அவங்க வந்து உட்காந்துருவா, வந்து கொண்டதுக்கப்புறம் அவங்க கொடுப்பாங்க என்ன கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த மாதிரி ஆனிவர்சரி கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. நீங்கள் கொஞ்சம் நாய்ஸாக இருக்காங்க. எல்லா இதுலேயுமே சாங்ஸ் ப்ளே பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது அவாய்டே பண்ண முடியல. நான் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி போகலான்னு நினச்சேன். இங்கேயும் கொஞ்சம் ஆம்பியன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக தான் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் இருக்குது எல்லாமே சூப்பராக. பார்ப்போம். இங்கே கேக்கை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிப்போம் வர்றதுக்கு மாதிரி டக்குன்னு. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே கேக் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு. சாக்லேட் கேக். ஸோ இதுதான் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ். ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே எங்கள் ஹீரோயின் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்மைலை பார்த்தீங்களா ஃபுட்டு? சிம்போனி பொமேரி என்ன நாய்க்குட்டி பேர்லாம் இருக்குது. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு ஆர்டர் பண்ணி பார்ப்போம். ஃபுட்டு நீ என்ன பண்ணி சொல்ல போகிற? நான் பம்கின் க்ரீம் சூப்பு ஏதோ சொல்கிறாங்க, அதான் எனக்கு புரியாத சூப்பாக இருக்குது. பம்கின்ங்கிறா. ஆமாம், இது ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. பேங்காக் ஃபார்
பியூர் நான் வெஜிடேரியன்ஸ் சொல்லிட்டு வெஜிடேரியனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபுட்டு கிடைக்கிறது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஹோட்டல்ஸ் போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே சரி, ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலாமா? சரி வரட்டும். ஸோ ஃபைனலாக அந்த கேக்கு வந்துருச்சு. முன்னாடி ஒரு கேக்கு பீஸு, பின்னாடி ஒரு மோனி பீஸு, பின்னாடி ஒரு குட்டி சர்ப்ரைஸ். பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சின்னதாக கல்யாண நாளுக்காக ஆனிவர்சரிக்காக ஒரு குட்டியாக ஒரு கேக்கு. அங்கே ஒரு டெசர்ட் இருந்தா இவன் முதல்ல ஆர்டர் பண்ணுற அளவு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த அவமானம் உனக்கு தேவையா? இங்கே வந்து கேண்டில் அதெல்லாம் வந்து இல்லை. ஓகேவா, கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளே உங்களுக்குள்ள எடிட்டரை எங்களுக்கு ஒரு கேண்டீன் மட்டும் வச்சுரு. மோனிக்கும் எனக்கும் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு நாங்கள் கேக் வெட்டிக்கிறோம். ஓகேவா, வெட்டு மோனி. ஸோ இதுதான் இப்போதைக்கு எங்களோட மினி டின்னர். ஊரில் இதுவே கல்யாண நாளாக இருந்துச்சுன்னா முன்னாடி விளாஸ் போய் கறி அடிச்சுட்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு இருப்போம். இங்கே வந்து சரி ஓகே இந்த ஊர் ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா சிம்பிளாக அவங்க ஊர் ஃபுட்டெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறது நல்லா இருக்கா? ஓகே, ஹாப்பியா? அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எனக்கு ரொம்ப நாள் இந்த டேட் நைட்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டேன். பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு ஐட்டம் முடிஞ்சா? டிக்கு. ஓகே டன். தேங்க்யூ, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஒரு வழியாக ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க இன்னொரு ஐட்டத்தை டிக் பண்ணியாச்சு. எஸ், ஆனிவர்சரி சூப்பராக போச்சு. பர்ஃபெக்ட் டே. காலையிலேருந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். எனக்கு பிடிச்ச யானை பார்த்தேன், நல்ல ஃபுட்டு சாப்பிட்டேன், மத்தியானம் நல்லா தூங்குனேன். ஃபுல்லாக 2 பேரும் என்ஜாய் பண்ணோம். பழக ஒரு டேட் நைட்டோட எங்கள் டேவை எண்ட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப். ஓகேங்களா, நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோமா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நிறைய போறான்டா. இப்போ மேடம் எங்கே வேகமாக போய்க்கினுக்கான் பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுதா மசாஜ் மெக்டிக் மேலே ஏதோ ஷியாம் ஹெல்த் மசாஜ்னு ஏதோ போட்டிருக்கா. அங்கே தான் போயே தீருவேன்னு ஆடிக்கின்னு இருக்கா. எனக்கு கொஞ்சம் லைட்டாக டர் விடுது. என்னைய வேறு திட்டுறா, ஏன்னா ஒரு ஆம்பளை பையனா பயந்துன்னு இருக்கா வான்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த மாதிரி ஏரியாஸ் நமக்கு செட் ஆகுதுங்க. நான்லாம் கால் வலி தண்ணி அதுவாக சரியாக போட்டுன்னு நினைக்கிற ஆள். என்ன போட்டிருக்கு? ஃபுட் மசாஜ் 60 minutes 300 பாட்டன் போட்டிருக்கா. ஓகே 300 சார் 300 ரூபானா நம்ம ஊருக்கு ஒரு 700 ஓகே தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இங்கே எல்லாருமே குசு குசுன்னு தான் பேசுகிறாங்க, ஏன்னே தெரில. ஏன்னா இங்கே வந்து அப்படியே சைலண்ட்டாக காமாக இருப்பாங்க. ப்ளசண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாடி மசாஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அமைதியாக இருக்கணும். என்னை விட்டு உடனே ஒரு ட்ரிங்க் கொடுப்போம். என்னை விட்டு ஓடிட மாட்டேன் சத்தியம் பண்ணு. சத்தியமும் பண்ண மாட்டேன். இல்லை இந்த அக்காங்கெல்லாம் உன்னை குளிப்பாட்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. முன்னாடி உடச்சி தெரிச்சுட்டு குடிச்சிருவேன். தான் உயிரை விட மானம் தான் பெருசுன்னு தண்ணியில் குதிச்சா பார்த்தியா? இவ தாண்டா உண்மையான கருப்பு கரைசி. காட் பிளஸ் யூ. இந்த விஷயம் அது என்ன ரீசன் அப்படின்னா, வருஷம் முழுக்க நின்று எனக்காக சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், மற்ற எல்லா வீட்டு வேலையும் அவங்க பார்த்துருவாங்க. இவங்கள மாதிரி எங்களால் கால் அமைக்க விடுறதோ மசாஜ் பண்ணுறது எங்களால் முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அமைக்க விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இவங்க பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் சரி ஓகே இவங்க வந்து இங்கே பண்ணி பார்க்கட்டும், இவங்களுக்கு எப்படி அது ரிலீஃபாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். அவள் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கா. எப்படி ஒரு ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் நின்று கால் வலிச்சு ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு இங்கே வரலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரின்சஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் வீக்லி ஒன்ஸ் கூட நான் வந்து ரிலீஃப் ஆகிட்டு போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ கால் வலி கஷ்டம் மன கஷ்டம் இருக்கும் இப்போ தான் புரியுது. நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ் மக்களே, இவரோட சரியான ஃபன்னாக இருக்குது. பேண்ட் கழட்டு சொன்னாங்க, தெரிச்சு ஓடி வந்து உக்காந்துட்டாரு. பேண்ட்லாம் கழட்ட மாட்டேன்னு. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா ரணகலமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோடய ஃபுட் மசாஜ் முடிஞ்சது. ரொம்ப உண்மையிலே ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலாக இருந்துச்சு. ஜோக்ஸ் அப்பார்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கால் வலி
ஒரு 80% இருந்த இடம் தெரியாமல் அந்த அக்கா உருவி விட்டுருச்சு. சொடக்கு போட்டு நெளிச்சு எடுத்து விட்டுருச்சு. இப்போ நம்ம கோலமாவு கோகிலா அறந்தாங்கி நிஷா இருக்காங்க, வாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு அப்படியே எப்படின்னா தூக்கமாக வருது. அவங்க பண்ண அப்படியே சொர்க்கமாக இருந்துச்சு. எனக்கு வந்து லெஃப்ட் சைட் கால் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த பெயினே எனக்கு தெரியல. ரைட்டில் எனக்கு பெயின் நல்லா தெரியுது. கால் வலி எனக்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. இப்போ அதிகமாக நிற்கிறேன், அந்த கோல்டாக இருக்கிற தரையில் நிற்கிறனால எனக்கு கால் வலி எப்பயுமே இருக்குது. அவங்க பண்ணி முடிக்கும்போது எனக்கு போயிடுச்சு லெஃப்டில். அவங்க பயங்கர. அப்புறம் எனக்கு பேக் பெயின், ஷோல்டரு, நெக்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. எல்லாம் அந்த நெளிச்சு விட்டாங்க கரெக்டாக, எல்லாமே பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கையில் முதுகெல்லாம் ரொட்டேட் பண்ணி விட்டு பார்க்குறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த கோலமாவு கோகிலா சீன் மட்டும்தான், காமெடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன்னாக தெரியுது. ஆனால் அது அவங்களுக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருந்திருக்குங்கிறது அது அவங்க பண்ணுறப்ப அவளை பார்க்குறப்ப தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போது 25 வயசு இருக்குது, இவங்களுக்கே இப்படி இருக்கேன். யோசிச்சு பாருங்க, எங்கள் அம்மா வயசில் இருக்கவங்க, அவங்க அம்மா வயசில் இருக்கவங்க, பெரியவங்களுக்குலாம் கால் வலி எப்படி இருக்கும். அவங்களுக்கு இவங்க உருவி விட்டாங்கன்னா அவங்க அவ்வளோதான், அப்படியே இங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க போல். அந்த மாதிரி இவங்க ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியில் யானை, கஃபே டேட்டு, கால் வலின்னு எல்லாமே போய் சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஒரு ஆள். இத்துடன் எங்கள் ஆனிவர்சரி முடியுது. எனக்கு மறுபடியும் மசாஜ் கூப்பிட்டு போவேன் இன்னொரு நாள். டெய்லி ஆனிவர்சரி வருமா, டெய்லி இந்த மாதிரி மசாஜ் கிடைக்குமான்னு ஆசையாக இருக்குது எனக்கு தெரியலாம். அதே மாதிரி வருஷத்துக்கு கொட்டு இருந்தால் இதெல்லாம் கிடைக்குமா? ஓகே, எங்களோட ஆனிவர்சரி முடிஞ்சு இன்னையோட இப்போயோட. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு கிளம்புறோம். ஒரு ரிலாக்ஸிங் காலோடு கிளம்புறேன். இதுக்கப்புறம் திருப்பி நடக்கணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே போய் படுத்தனா சொர்க்கமாக தூங்கிடுவேன். இங்கே வந்தீங்கன்னா இது என்ன இது பேர் என்ன, சியாம் ஹெல்த் அண்ட் மசாஜ் சம்திங். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். சீரியஸாக அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கீங்க. மற்ற இடம் கூட வெளியெல்லாம் ரொம்ப சவுண்டாக இருக்கும், இங்கே சுத்தமாக நாய்ஸே இல்லை. பயங்கர அமைதியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பின்னாடி ஒரு மெலடியான ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இங்கேருந்து உட்காந்து உங்களுக்கு பீச்சும் தெரியும். ஸோ உங்களுக்கு வியூவும் கிடைக்கும். அதே சமயம் அவ்வளோ ஒரு காமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து இந்த வெறும் 350 பாட்ஸ் தான். இந்த ஊர் காசுக்கு அது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா இங்கே ஒரு ஆட்டோக்கே 200 சொல்கிறான். 350 பாட்ஸ்னால் திராம்ஸில் பார்த்தா 35 திராம்ஸ் தான் இருக்கும். அந்த நம்ம ஊர் காசுங்க 750 ரூபா. 750 ரூபாய்க்கு யாருமே பண்ண மாட்டாங்க சத்தியமாக. அதுவும் 1 ஹவர்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம ஊரில் ஸ்பான் எடுத்தாலே 2 மணி நேரம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ see you in another episode. Bye.